கீழ்ப்படியாமை என்ற பாவம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறபடியால் நெருக்கங்களும் கவலைகளும் கஷ்டங்களும் முடியாமைகளும் இல்லாமைகளும் மாறாமைகளும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை பார்க்க முடியும். நாம் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் மாற்றங்களையோ அற்புதங்களையோ அதிசயங்களையோ பார்க்க முடியாது. விசுவாசிப்பது என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வது. அல்லேலூயா. விசுவாசம்னா என்ன? நிறைய பேர் விசுவாசம் விசுவாசம் கேட்டு கிடக்கிற